ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா 7ஆம் வகுப்பு அறிவியல் பாடப்புத்தகத்தில் உள்ள சில முக்கியமான கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் மற்றும் ஆன்சர்ஸை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிறனால நம்மளுடைய வீடியோஸ் உடனுக்குடனே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கம்பளி ஓர் அரிதிர்கடத்தி, இது புரதத்தினால் ஆனது. கம்பளி ஓர் அரிதிர்கடத்தி, இது புரதத்தினால் ஆனது. ஆட்டின் ரோமத்தை கத்தரித்து கம்பளி எடுக்கும் முறை பயோக்ளிப். ஆட்டின் ரோமத்தை கத்தரித்து கம்பளி எடுக்கும் முறை பயோக்ளிப். இலைகளின் ராணி என அழைக்கப்படுவது பட்டு. இலைகளின் ராணி என அழைக்கப்படுவது பட்டு. பட்டுப்பூச்சியின் உணவு மல்பெரி இலை. பட்டுப்பூச்சியின் உணவு மல்பெரி இலை. மல்பெரி பட்டுப்பூச்சியின் இளம் உயிரி கக்குன் கூடுகள். மல்பெரி பட்டுப்பூச்சியின் இளம் உயிரி கக்குன் கூடுகள். இந்தியாவில் தொன்மையான தொழில்களுள் ஒன்று பட்டு தொழில். இந்தியாவின் தொன்மையான தொழில்களுள் ஒன்று பட்டு தொழில். பட்டின் வகைகள் மல்பெரி, டசார், எரிப்பட்டு, முகாப்பட்டு. அதிக அளவில் பயனில் உள்ள பட்டு மல்பெரி பட்டு. அதிக அளவில் பயனில் உள்ள பட்டு மல்பெரி பட்டு. கக்குன் கூடு உருவாக ஆகும் காலம் 25 முதல் 30 நாட்கள். கக்குன் கூடு உருவாக ஆகும் காலம் 25 முதல் 30 நாட்கள். பட்டு கூட்டிலிருந்து இலைகளை பிரித்தெடுக்கும் முறை சுருளுதல். பட்டுக்கூட்டிலிருந்து இலைகளை பிரித்தெடுக்கும் முறை சுருளுதல். பட்டை கண்டறிந்தவர் சைலிங்கி, சீன பேரரசி. பட்டை கண்டறிந்தவர் சைலிங்கி, சீன பேரரசி. தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தி இடங்கள் காஞ்சிபுரம், சிறுவந்தாடு, திருப்புவனம். தமிழ்நாட்டில் பட்டு உற்பத்தி இடங்கள் காஞ்சிபுரம், சிறுவந்தாடு, திருப்புவனம். தேனீ வளர்க்கும் முறையின் பெயர் எபிகல்ச்சர். தேனீ வளர்க்கும் முறையின் பெயர் எபிகல்ச்சர். பட்டுப்புழு வளர்க்கும் முறையின் பெயர் செரிகல்ச்சர். பட்டுப்புழு வளர்க்கும் முறையின் பெயர் செரிகல்ச்சர். தேனீக்களின் வகைகள் ராணி தேனீ, ஒரு பெண் தேனீ, 2 ஆண்டுகள் உயிரோடு இருக்கும். டிரோன் ஆண் தேனீ. ட்ரோன் ஆண் தேனீ, 90 நாட்கள் உயிரோடு இருக்கும். வேலைக்கார தேனீ, மலட்டு தேனீ, 70 நாட்கள் அதோடைய ஆயுட்காலம். இந்திய தேனீ வகைகள் பாறை தேனீ, ஏபிஸ் டார்ச்செட்டா. ஏபிஸ் டார்ச்செட்டா. சிறிய தேனீ, ஏபிஸ் புளோரியா. ஏபிஸ் புளோரியா. இந்திய தேனீ ஏபிஸ் இண்டிகா. ஏபிஸ் இண்டிகா. தேனீ வளர்ப்பிற்கு உகந்த இனம் ஏபிஸ் மெல்லிபெரா, இத்தாலிய இனம். தேனீ வளர்ப்பிற்கு உகந்த இனம் ஏபிஸ் மெல்லிபெரா, இத்தாலிய இனம். தேனின் கூட்டுப்பொருள் சர்க்கரை 75%, நீர் 17%, தாதுப்புகள் 8%. தமிழ்நாட்டில் கோழிப்பண்ணை தொழில் சிறந்து விளங்கும் மாவட்டம் நாமக்கல். அடைக்காத்தலில் இருந்து குஞ்சு பொரிக்க ஆகும் காலம் 21 நாட்கள். அடைக்காத்தலில் இருந்து குஞ்சு பொரிக்க ஆகும் காலம் 21 நாட்கள். முட்டை உற்பத்தி வெள்ளி புரட்சி. முட்டை உற்பத்தி வெள்ளி புரட்சி. பால் உற்பத்தி வெண்மை புரட்சி. பால் உற்பத்தி வெண்மை புரட்சி. விலங்குகள் பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு ப்ளூ கிராஸ். அழிந்து வரும் இனங்களை பற்றி கூறுவது ரெட் டேட்டா புக். அழிந்து வரும் இனங்களை பற்றி கூறுவது ரெட் டேட்டா புக். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் வண்டலூர், காஞ்சிபுரம். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் வண்டலூர், காஞ்சிபுரம். ஊட்டமுறை தற்சார்பு, பிரச்சார்பு. தற்சார்புனா தாவரங்கள், பிரச்சார்புல விலங்குகள், ஒட்டுண்ணிகள், பூஞ்சைகள். பூஞ்சைகள் இறந்த கரிம பொருட்களை நிறைந்த வளர்தளத்தில் வளர்க்கிறது. சாருண்ணிகள் எடுத்துக்காட்டு காளான். சாருண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு காளான். ஒட்டுண்ணி தாவரம் எடுத்துக்காட்டு கஸ்குட்டா. இது நிறைய டைம் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஒட்டுண்ணி தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு கஸ்குட்டா. பூச்சி உண்ணும் தாவரங்கள் நெப்பந்தஸ், டிரோசிரா, யூட்ரிக்ளோரியா, வீனஸ் பிளைட்ராஃப். நெப்பந்தஸ்னால் குடுவை தாவரம். இது அதிக அளவில் கேட்டிருக்கிற கொஸ்டின். சூரிய பனித்துளி தாவரம் என்று அழைக்கப்படுவது டியோசிரா. டியோசிரா. அடுத்தது கூட்டுயிரி தாவரம்.
லைக்கன்கள், கூட்டுயிர் தாவரம் லைக்கன்கள். தொகுதி புரோட்டோசோவா. எடுத்துக்காட்டு அமீபா, ஒரு செல் உயிரி. அமீபாவின் உணவூட்டம் ஹோலோசோயிக். அமீபாவின் உணவூட்டம் ஹோலோசோயிக். அமீபாவின் வகுப்பு சார்கோடினம். அமீபாவின் வகுப்பு சார்கோடினம். அமீபாவின் இனப்பெருக்கம் போலிக்கால்கள். அமீபாவின் இடப்பெருக்கம் போலிக்கால்கள். அமீபாவின் உணவுமுறை பரவல் உணவுமுறை. அமீபாவின் உணவுமுறை பரவல் உணவுமுறை. உமிழ்நீர் சுரப்பிகளின் வகைகள் மேல் அன்ன சுரப்பி, கீழ் அன்ன சுரப்பி, நாவடி சுரப்பி. உமிழ்நீரில் காணப்படும் என்சைம் நொதி டயலின். உமிழ்நீரில் காணப்படும் என்சைம் நொதி டயலின். பால் பற்களின் எண்ணிக்கை 20. 7 to 8 வயது வரைக்கும் இந்த 20 பற்கள் இருக்கும். அதாவது அறிவுப்பல். பாற்பற்களின் வயது 20. வெட்டுப்பல் 4+4. கோரைப்பல் 2+2. முன்கடவாய்ப்பல் 4+4. பின்கடவாய்ப்பல் 6+6. மொத்தம் 32. யானையின் வெட்டுப்பற்களின் நீட்சியே தந்தம். யானையின் வெட்டுப்பற்களின் நீட்சியே தந்தம். மாட்டின் இரைப்பை 4 பகுதிகளை கொண்டது. மாட்டின் இரைப்பை 4 பகுதிகளை கொண்டது. மனித உடலில் காணப்படும் எலும்புகளின் எண்ணிக்கை 206. மனித உடலில் காணப்படும் எலும்புகளின் எண்ணிக்கை 206. இரத்த சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், இரத்த தட்டுக்கள் போன்றவை உருவாகும் இடம் எலும்பு மஞ்சை எலும்பு மண்டலம். பூஞ்சைகள் பற்றி படிப்பது மைக்காலஜி. பாசிகள் பற்றி படிப்பது பைக்காலஜி. பூஞ்சைகள் பற்றி படிப்பது மைக்காலஜி. பாசிகள் பற்றி படிப்பது பைக்காலஜி. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய தமிழ் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரணும் அப்படின்னா பக்கம் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.